தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், உன்னதர், எங்களை படைத்தவர், எங்களை மீட்டெடுத்தவர். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய பாதைகளை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, மக்களுக்கு பலன் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி நம் ஆண்டவராக இயேசுவின் சிலுவையை குறித்தும் அவர் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலை குறித்தும் கடந்த ஒரு 1.5 மாதமாக தியானித்து கொண்டு வந்தோம். அதனால் கலாத்தியருக்கு எழுதின அந்த நிருபத்தை குறித்த அந்த பைபிள் ஸ்டடியை கொஞ்சம் டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். இன்றைக்கி மறுபடியும் தொடர்ந்து தியானிப்போம். இன்றைக்கு கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை தியானிக்க போகிறோம். இதை குறித்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பேசியிருக்கிறோம். முதல் அதிகாரத்தை குறித்து போதிக்கும்போது இதை லேசாக கொஞ்சம் டச் பண்ணோம். இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். அல்லாமலும் எண்ணிக்கையுள்ளவர்களாயிருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அக்கறை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அதுவுமல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலராய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனமுள்ள அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேப்பாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த வசனங்களை கொஞ்சம் பார்ப்போம், படிப்படியாக பார்ப்போம். 6ஆம் வசனத்திலிருந்து கவனிப்போம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் பவுலும் பர்னபாவும் அந்தியோக்கிய சபையில் போதித்து கொண்டு இருக்கும்போது அங்கே விருத்த சேதனம் செய்யப்பட்ட ஒரு சில பரிசேயர்கள், விசுவாசிகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கே வந்து நீங்கள் ரட்சிக்கப்படணும்னா நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும், நியாயப்பிரமாணம் முழுமையும் கடைபிடிக்க வேண்டும் என்று போதிக்க ஆரம்பித்தார்கள். அதனால் பெருத்த பிரச்சனை உண்டாக ஆரம்பித்தது. உடனே பவுலும் பர்னபாவும் ஒரு சில விசேஷர்களும் இங்கே எருசலேமுக்கு போய் அங்கே தங்களுடைய போதனையை அங்கே இருக்கிற அப்போஸ்தலர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான் மற்ற அப்போஸ்தலர்கள் முன்னாடி சமர்ப்பிக்கிறாங்க. இதை டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை வேதத்தின்படி கம்பேர் பண்ணி பார்த்து இது தேவனுடைய வார்த்தையின்படி தான் இருக்குது, இவங்க சரியாக தான் போதிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி அதை குறித்த ஒரு தீர்ப்பும் சொல்லி ஒரு நிருபம்லாம் எழுதி அதை புறஜாதியாக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படி செஞ்சதுக்கப்புறம் குழப்பம் ஓரளவுக்கு தீர்ந்தது. அதுக்கப்புறமும் கூட அப்பப்போ பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அப்படி வரும்போது பவுல் அப்போஸ்தலன் மறுபடியும் இந்த விதமாக போதித்து அதை கையாள வேண்டிய சூழ்நிலை உண்டாச்சு. அதான் பின்னணி இதுக்கு. அப்போது பவுல் அப்போஸ்தலன் இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு பயணத்தை மேற்கொண்டு எருசலேமுக்கு போனப்போ என்ன நடந்துச்சுன்றதை தான் இங்கே நமக்கு விளக்கி போதிக்கிறார். 6ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அல்லாமலும் பவுல் அப்போஸ்தலன் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் முன்னாடியும் போய் தன்னுடைய போதனையை சமர்ப்பிக்கலை. ஒரு சிலர் அங்கே இருந்த முக்கியமான ஆட்கள், அப்போஸ்தலர்கள், மூப்பர்கள், அவங்க முன்னாடி தான் ப்ரெசன்ட் பண்ணுறார் தன்னுடைய போதனையை. அப்போ அவங்களாம் அதை பார்த்துட்டு அவர் என்ன போதிக்கிறார், அவருடைய டீச்சிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க கேட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றும் அதுக்கு ஆட் பண்ணலை. அதாவது நீங்கள்
இதெல்லாம் விட்டுட்டீங்க, ரைட், முழுசாக நீங்கள் பிரசங்கிக்கலை, இதெல்லாம் தப்பாக இருக்குது, இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவங்க எந்த விதமான கரெக்ஷனும் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே அவர் போதனையில் இல்லை. எல்லாம் கரெக்டாக தான் போதிச்சுக்கிட்டு வராரு, சரியாக போதிச்சுக்கிட்டு வராரு. அவங்க அதெல்லாம் அவர் போதனையை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு இது நல்ல போதனை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க எதுவும் ஆட் பண்ணவில்லை, ரைட், எதையுமே சேர்க்கலை, இல்லை எதையும் குறைங்க அப்படின்னும் சொல்லலை, ரைட். அப்போ கவனிங்க, அதுதான் அவர் சொல்கிறாரு, அல்லாமலும் எண்ணிக்கையுள்ளவர்களாக இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா they did not add anything to me அப்படின்னு வந்திருக்கும். ஹல்லேலூயா. சரி, அவர்கள் அடுத்து அவர் சொன்ன வார்த்தையில் கவனிங்க, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அக்கறையும் இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. மேலோட்டமாக கேட்டோம்னா இது கொஞ்சம் அகங்காரமாக பேசுகிற மாதிரி இருக்குது. யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக கவலையெல்லாம் கிடையாது அந்த மாதிரி பேசுது. இங்கிலீஷில் அந்த மாதிரி தான் இருக்குது கேட்குறதுக்கு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் எவர் they were it makes no matter to me, ரைட். ஆனால் அவர் சொல்கிற பின்னணியில் அதை கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா திமிரா ஒன்றும் சொல்லலை. எவனாக இருந்தால் எனக்கு என்ன, யார் பேச்சும் கேட்க மாட்டேன், யார் சொல்கிறதையும் கண்டுக்க மாட்டேன், இங்கே கிடக்குறேன், அந்த விதமாக சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஆல்ரெடி தேவ வார்த்தையை நல்லா கற்றுக்கொண்டவர், ரைட். பல வருஷங்களாக சின்ன வயசுலேருந்தே தேவ வார்த்தையை கற்றுக்கொண்ட ஒரு மனிதன், ரைட். சரியான விதத்தில், அற்புதமான விதத்தில், சிறந்த விதத்தில் போதிக்கப்பட்ட ஒரு மனிதன், ரைட். அதனால் இவருக்கு ஆல்ரெடி பேக்ரவுண்டு இருக்குது, தேவனுடைய வார்த்தையில் நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலரில் காட்டிலும் நல்ல பேக்ரவுண்ட் அவருக்கு இருந்துச்சு இந்த படிப்பு விஷயத்தில். அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இவர் ஆண்டவராக இயேசுவை தரிசிக்கிறார், உயிர் தெழுந்த இயேசுவை தரிசிக்கிறார். ஆண்டவராக இயேசுவை இவருக்கு தோன்றி நேரடியாக இவருக்கு சுவிசேஷத்தை குறித்து போதிக்கிறார், ரைட். அப்போ இவரும் அப்போஸ்தலர்களைப் போலவே இயேசுவிடத்திலிருந்து போதனையை பெற்றுக்கொண்டவர் தான், ரைட். அதை மைண்டில் நம்ம வச்சுக்கணும். அடுத்த காரியத்தை பார்த்திங்கன்னா இவர் டோட்டலி பெர்சுவேட்டட் தட் வாட் ஹி இஸ் டீச்சிங் இஸ் ரைட். இவர் முழு நிச்சயமாக நம்பினார் தான் போதிக்கிற அந்த காரியம் சரியானது, இதில் எந்த தவறும் இல்லை, நாம் போதிக்கிற இந்த மெசேஜ் கரெக்டான மெசேஜ் அப்படின்னு முழு நிச்சயமாக நம்புகிறார், ரைட். ஏன்னா ஒன்று, இவருக்கு ஆல்ரெடி வேதம் தெரியும், பைபிள் தெரியும், பழைய ஏற்பாடு கரைச்ச குடிச்ச ஒரு மனுஷன், ரைட். அதனால் அந்த ஃபவுண்டேஷன் இருக்கிறதுனால சரி எது தப்பு எது அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் ஞானமும் இவருக்கு ஆல்ரெடி இருக்குது. ரெண்டாவது, ஆண்டவராக இயேசுவே தரிசனமாகி டைரக்டாக போதித்த காரியங்கள் இவைகள். அந்த போதனையுமே சோதித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு கெப்பாசிட்டி இருக்குது. வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து இது சரியா தப்பா அப்படின்னு சோதித்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு பக்குவமும் ஞானமும் இவருக்கு இருக்குது, பண்ணியிருக்கிறார் ஆல்ரெடி, ரைட். அதனால் பர்சனலாக இவருக்கு தெரியும் இவர் போதிக்கிற காரியம் சரியானது தான் அப்படின்னு இவருக்கு தெரியும். இருந்தாலும் ஆப்போசிஷன் நிறைய பேர் அது அப்போஸ் பண்ணி அங்கே பரிசேர் மத்தியிலேருந்து ஆட்கள்லாம் அதை எதிர்த்ததுனால அவர் தன்னுடைய போதனையை அப்போஸ்தலருக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறார். அவங்களும் அதை சோதித்து பார்த்துட்டு இது கரெக்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ இவர் எனக்கு யார் என்ன சொல்கிறாங்கன்னு அக்கறை இல்லை, கவலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இவர் வேதத்தின்படி சரியாக இருக்கும்போது, தேவ வார்த்தையின்படி இவர் போதிக்கும்போது, அதை யார் எதிர்த்தாலும் சரி, ரைட், அதை பற்றி குற்றம் சொன்னாலும் சரி, குறை சொன்னாலும் சரி, அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறார், ரைட். ஏன்னா அவர் சொல்கிற காரணம் அங்கே ஒரு காரணத்தை கவனிங்க. கர்த்தர், ரைட், எப்படிப்பட்டவரா? கர்த்தரை குறித்து ஒரு முக்கியமான காரியம் சொல்கிறார் இல்லையா. கவனிங்க 9ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே, ரைட். ஹல்லேலூயா. சரி 9ன்னு சொல்லிட்டேன். 6, தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. God is no respecter of persons.
கர்த்தருக்கு வந்து யார் எவருன்றது இல்லை, அவங்க தன்னுடைய வார்த்தையின்படி சொல்கிறாங்களா, தன்னுடைய வார்த்தையின்படி நடந்து கொள்கிறாங்களா, அதுதான் கர்த்தருக்கு முக்கியம். அவன் எந்த குலத்திலேருந்து வந்திருக்கிறான், எந்த தேசத்துலேருந்து வந்திருக்கிறான், அதெல்லாம் கர்த்தருக்கு முக்கியம் கிடையாது. பணக்காரனா ஏழையா, பேதுருவா பவுலா யாக்கோபா யோவானா, அது கர்த்தருக்கு முக்கியம் இல்லை. கர்த்தருக்கு என்ன முக்கியம்? அவங்க என்னுடைய வார்த்தையின்படி கரெக்டாக இருக்கிறாங்களா, என்னுடைய வார்த்தையின்படி கரெக்டாக மக்களுக்கு சரியானதை போதிக்கிறாங்களா, அதுதான் கர்த்தருக்கு முக்கியம். ஸோ அந்த விதத்தில் பவுலுக்கு ஆல்ரெடி தெரியும் தான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்றது அவருக்கு முழு நிச்சயமாக தெரியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, யார் எப்படி என்ன சொன்னாலும் எனக்கு வந்து அக்கறையும் இல்லை கவலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காரியத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரைட், சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ஒரு தாந்தோணித்தனமாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறதான் கரெக்டு, அவங்க நினைக்கிறதான் கரெக்டு, அவங்க போதிக்கிறதான் கரெக்டு, மற்றவங்களாம் தப்பு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருமே மனுஷர்களாக இருக்கிறோம். ரைட், நம்மளுக்கு எல்லாருக்குமே மாம்சம் இருக்குது. எல்லாருமே படிப்படியாக கர்த்தருடைய அறிவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போது நம்ம வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். ரைட், தேவ வார்த்தையை கற்றுக்கொள்கிறதுக்கும் சரியான காரியங்களை கற்றுக்கொள்வதற்கும் ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ் ரொம்ப முக்கியம். ரைட், அப்படி இருந்தால் தான் மேலே வளர முடியும். அப்படி இல்லைன்னா 2 பிரச்சனை உண்டாகும். ஒன்று, நம்மக்கிட்ட இருக்கிற தவறுகளை நம்மளால் திருத்திக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடுவோம். 2வது, வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, அப்படியே உட்காந்து கிடப்போம். புரியுதா? கர்த்தர் உங்களுக்கு புதிய இன்னும் அதிகமான காரியங்களை போதிக்கணும், இன்னும் மேலான காரியங்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து ஆயத்தமாக இருக்க மாட்டீங்க. உங்கள் மனது ஆயத்தமாக இருக்காது. கர்த்தர் சொன்னாலும் அது உங்களுக்கு பிடிச்சக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதனால் எப்போதுமே இந்த கொஞ்சம் தாழ்ச்சியும் கொஞ்சம் ஓப்பன் மைண்டட்னஸும் தேவை. ஒரு திறந்த மனம் நமக்கு இருக்க வேண்டும். நம்ம திறந்த மனம் சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களுக்கு திறந்த மனமுள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்ல வரல. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் நிராகரிக்க வேண்டும். ஆனால் பாருங்கள், வார்த்தை குறித்த நம்முடைய அறிவு இன்னும் பூரணப்படலை. எல்லாருக்குமே எல்லாம் தெரியாது. எல்லாருமே படிப்படியாக கற்றுக்கொண்டு வருகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவில் இருக்கிறோம் இல்லையா? ஒரு சிலருக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு ஒன்றுமே தெரியல. ரைட், we are all at different levels. அப்போது வளர்ந்துக்கிட்டு வர்றதுனால ஒரு சில காரியங்கள்லாம் நம்முடைய ஒப்பீனியன் தவறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில காரியங்கள் நமக்கு இன்னும் தெரியாது. ரைட், தவறாக இருக்கிற காரியங்களை நான் திருத்திக்கணும்னா, சரியான காரியங்களில் இன்னும் எனக்கு தெரியாத காரியங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும்னா நான் கொஞ்சம் ஓப்பனாக இருக்க வேண்டியது அவசியம். ரைட், கொஞ்சம் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டியது அவசியம். நம்மை காட்டிலும் அதிக தெரிந்த மக்களுடைய போதனையெல்லாம் கேட்பது அவசியம். மற்ற ஊழியக்காரர்களோடு ஒரு ஐக்கியம் அவசியம். புரியுதா? அளவு அப்படி இருந்தால் தான் நம்முடைய ஊழியமும் சரி போதனையும் பாதுகாக்கப்படும். அளவு நம்ம ஊழியமும் சரி நம்முடைய போதனைகள் இதிலெல்லாம் நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும். ஏன்னா கர்த்தர் நம்மளை சுற்றி ஆட்கள் வச்சிருக்கிறார். நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கும் சரி, நம்மளுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு சரி, நம்ம தவறும்போது நம்மை திருத்துவதற்கும் சரி கர்த்தர் ஆட்களை எப்பொழுதுமே வச்சிருக்கிறார். அப்போது we should be willing to listen. அது ரொம்ப முக்கியம். கேட்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும், செவி கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் முன்னேற முடியும். இல்லைன்னா இருந்த இடத்துல கிடக்க வேண்டியதான். புரியுது? அப்படியே உட்காந்து கிடக்கணும், முன்னேற்றம் இருக்காது. தப்பையும் திருத்திக்காததுனால அப்படியே பிரச்சனையிலேயே உட்காந்துருப்போம். அந்த இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. இந்த வசனத்தை நம்ம அந்த விதமாக நான் யார் சொல்கிறதையும் கேட்க தேவையில்லை, யார் சொல்கிறதையும் நான் புரிஞ்சுக்கணுன்னு முயற்சி பண்ணக்கூட எனக்கு தேவை கிடையாது, ஐ எம் ஆல்ரெடி பர்ஃபெக்ட், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடக்கூடாது. ஆபத்தான ஒரு இடம் அது. புரியுதா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்.
விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரவங்களாக இருந்தாலும் சரி, நல்ல போதனைகள், நல்ல ஊழியக்காரவங்களுடைய போதனைகள் இதெல்லாம் அடிக்கடி கேளுங்க. ரைட்? நல்ல புக்ஸ் எல்லாம் வாசிங்க, நல்லது உங்களுக்கு. ரைட்? நல்ல மெச்சூரான விசுவாசிகள் கூட ஒரு நல்ல ஐக்கியம்லாம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஏன்னா பாருங்கள், வேதம் போதிக்கிறது அயன் ஷார்பன்ஸ் அயன். இரும்பு என்ன பண்ணுமா? இரும்பை தான் இரும்பு தீட்டுமா. ரைட்? நம்ம இப்போ அந்த கத்தியெல்லாம் தீட்டுறோம் பாருங்க, அதில் ஷார்ப்பாக வச்சுக்கிறோம் இல்லையா? அதுக்குன்னு ஆட்கள் வராங்க. வரும்போது கத்தி இந்த வீட்டில் இந்த அருவாள் இதெல்லாம் கொடுத்து இந்த கொஞ்சம் தீட்டுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அவங்க அதை நல்லா ஷார்ப் பண்ணி நல்லா கூர்மையாக்கி நம்ம கையில் கொடுக்குறாங்க. ஏன்னா கூர்மையாக இருந்தால் தான் பிரயோஜனம். கூர்மையாக இல்லைன்னா அந்த கத்தி அந்த அந்த ஒரு கருவி நமக்கு வந்து பிரயோஜனமற்றதாக போயிடுது இல்லையா? அதுமாதிரி நம்ம கூர்மையாக இருக்கணும், நம்ம ஷார்ப்பாக இருக்கணும், நம்ம அலர்ட்டாக இருக்கணும், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படின்னா மற்ற விசுவாசிகளுடைய மற்ற ஊழியக்காரர்களுடைய உதவி நமக்கு அவசியமாக இருக்கிறது. வேதம் போதிக்கிறது, ஞானிகளோடு நடக்கிறவன் ஞானம் அடைவான் இல்லையா? நம்ம தொடர்ந்து ஞானத்தில் வளரணும், ஞானத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படின்னா ஞானிகளோடு நடக்க வேண்டியது அவசியம். தேவனுக்கு பயந்து தேவனை பின்பற்றுகிற மக்களோட ஒரு ஐக்கியம் நமக்கு அவசியம். அதற்கு தான் சபையெல்லாம் இருக்குது இல்லையா? ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க. அப்படி முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதுகாக்கப்படும். உங்களோட ஊழியக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ஊழியமும் பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அடுத்த வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம். 7ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால். 8ஆம் வசனத்தை சேர்த்து வாசிச்சிருவோம், ஏன்னா ரெண்டும் ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டது. விருத்த சேதனம் உள்ள அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு. 7ஆம் வசனத்தை பார்த்தோம்னா அங்கே என்ன சொல்கிறது? குறிப்பாக ஒரு டிஸ்டிங்ஷன் இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், சில சமயம் நம்ம என்ன நினச்சிரோம்னா, ஒரு அழைப்பு இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட அழைப்பு இருக்கிறவங்க எல்லாமே ஒரே விதமாக தான் கிரியை செய்யணும், ஒரே விதமான மக்களுக்கு தான் அவங்க ஊழியம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பாஸ்டர் அழைப்பு இருந்தாலே அந்த எல்லா பாஸ்டரும் ஒரே விதமாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம். இல்லை இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னா எல்லா இவாஞ்சலிஸ்ட்டும் ஒரே விதமாக தான் செயல்படுவாங்க, ஒரே விதமாக தான் அவங்க மேலே இருக்கிற அபிஷேகம் கிரியை செய்யும். ரைட்? ஒரே விதமாக தான் அவங்க ஊழியத்தில் கர்த்தர் வெளிப்படுவார் அப்படின்னு விசுவாசிக்கிறாங்க. ரைட்? அது அப்போஸ்தலர்கள் இதுலேயும் பாருங்கள், அப்படி தான் யோசிக்கிறாங்க. தீர்க்கதரிசிகளானாலும் அப்படி தான் யோசிக்கிறாங்க, போதவன்னாலும் அப்படித்தான் அப்படின்னு நினச்சிட்றாங்க. ஆனால் வேதம் அப்படி போதிக்கலை. நான் பைபிளில் இருந்து உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை காண்பிக்க விரும்புகிறேன். இங்கே பார்த்தோம்னா கர்த்தர் வந்து பாருங்கள், 2 அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. 2 பேருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், 2 பேருமே கர்த்தருடைய கிருபையை பெற்றவங்க, 2 பேர் மேலேயுமே பலத்த அபிஷேகம் இருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேதுரு குறிப்பாக யூத ஜனங்கள் மத்தியில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் பார்த்திங்கன்னா குறிப்பாக புறஜாதி மக்கள், யூதர் அல்லாத மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டார். பேதுரு அப்பப்போ இவங்களுக்கெல்லாம் பெருன புறவினத்தாருக்கும் சுவிசேஷம் சொல்கிறார். அவர் தான் முதல்ல புறவினத்தாருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தவர் இல்லையா? அவர் யூதர்கள் மத்தியில் ஊழியம் பார்க்க அழைக்கப்பட்டதுனால புறவினத்தாரை கண்டுக்கவே மாட்டார், அவங்க மத்தியில் ஊழியமே பார்க்க மாட்டார்னு அவசியம் கிடையாது. அப்படி யோசிச்சிடக்கூடாது. ஆனால் அவருக்கு வந்து பிரதானமான அவருடைய ஃபோக்கஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா யூத மக்கள். பவுல் அப்போஸ்தலனை பார்க்குறோம், அவரும் யூதர்கள் மத்தியில் போய் அவர் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு, ஊழியம் பார்க்குறாரு. இன்ஃபேக்ட் ஒரு ஊருக்கு போனார்னா அவர் போகிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு தேவாலயம். அங்கே இருக்கிற லோக்கல் இந்த ஜூயிஷ் யூதர்களுடைய தேவாலயத்துக்கு போய் அங்கே தான் ஆரம்பிப்பார். ஆனால்
அவருடைய ஊழியத்தின் ஃபோக்கஸ் பிரதானமாக அவர் ஊழியம் பார்த்த ஜனக்கூட்டம் யாருன்னு கேட்டிங்கன்னா புறஜாதியார். யூதர்கள் மத்தியிலும் செய்கிறாரு, யூதர்களுக்கும் பிரசங்கம் பண்ணுறாரு. ஆனால் அது அவருடைய பிரதானமான அழைப்பு கிடையாது. அவர் பிரதானமாக ரீச் பண்ண மக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறஜாதியினர், யூதர் அல்லாத மக்கள். அல்லேலூயா. 2 பேருமே அப்போஸ்தலர் தான். ஆனால் அந்த மினிஸ்ட்ரியோட ஃபோக்கஸ் வேறு வேறையாக இருக்கிறத கொஞ்சம் கவனிங்க. பாருங்கள், எலியாவுடைய அபிஷேகத்தை பார்த்தீங்கன்னா அவரும் தீர்க்கதரிசி தான். ஆனால் அந்த தீர்க்கதரிசி அவருடைய ஃபோக்கஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வல்லமையை பயன்படுத்தி தேசத்தை திருப்புறது தான் அவருடைய மெயின் பிரதானமான ஃபோக்கஸ். ரைட். ஏன்னா தேசம் வழி விலகி போய் கர்த்தரை மறந்து பாகாலை வழிபட்டு கொண்டு வந்தார்கள். அதனால் அவர் ஃபோக்கஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய வல்லமையின் மூலமாக அந்த தேசத்தை அப்படியே திருப்புறாரு, திருப்பி கர்த்தர் இடத்துல கொண்டு வர்றாரு. அதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. அவருடைய அழைப்பையும் ஏசியா தீர்க்கதரிசியுடைய அழைப்பையும் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். 2 பேருமே வல்லமையுள்ள தீர்க்கதரிசிகள். ஆனால் ஏசியா தீர்க்கதரிசியை பாருங்கள், அவர் மூலமாக கர்த்தர் யூதா சாம்ராஜ்யத்திற்கு தேவ வார்த்தையை சொல்கிறாரு. ரைட். இஸ்ரவேல் தேசத்துக்கு வார்த்தையை சொல்கிறாரு. ரைட். இன்டர்நேஷ்னல் லெவலில் பல தேசங்களுக்கு அவர் வார்த்தையை சொல்கிறாரு. கிறிஸ்துவுடைய முதல் வருகை, 2ஆம் வருகை, அதை குறித்து அவர் அறிவிக்கிறாரு. ரைட். அவரோட ஊழியத்தை பற்றி, அவரும் தீர்க்கதரிசி தான், அவரும் யூதர் தான். ஆனால் அவரை செயல்பட்ட விதத்தை கவனிங்க, வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? அவருடைய ஊழியத்தையும் எலியாவுடைய ஊழியத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. எலியா அவரை மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் பல தேசங்களுக்கு தீர்க்க தரிசனமெல்லாம் சொல்லலை. புரியுதா? அவர் எதற்காக பயன்படுத்தப்பட்டார்? தேவ ஜனத்தை பாகால் வழிபாட்டிலிருந்து திருப்பி தேவனை வழிபடும்படி அவங்களை திருப்புவதற்காகவே பயன்படுத்தப்பட்டார். அதான் அவருடைய பிரதானமான வேலையாக இருந்துச்சு. அந்த நோக்கத்தோடு அவர் மூலமாக கர்த்தர் வல்லமையான கிரியைகளை செய்கிறார், பலத்த அற்புதங்களை செய்கிறார். வித்தியாசத்தை பாருங்கள். இன்னொரு வகையில் பார்த்தோம்னா எலியாவை யாரும் தொடவே முடியாது. ராஜாவாக இருக்கட்டும், ராணியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யாரும் அவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவர் மூலமாக வல்லமை அப்படி வெளிப்பட்டது. ஆனால் அதே டைமில் மீகான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவரை பார்த்தீங்கன்னா அவர் தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, ஆகாப்பு கடுப்பு அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறான். புரியுதா? அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் கரெக்டு தான், அவரும் கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிறார். ஆனால் அவர் மேலே எலியா மீது இருந்த அளவுக்கு அபிஷேகம் இல்லை பாருங்கள். இந்த இடத்துல அந்த எதிர்ப்புகளை மேற்கொள்கிறது, எதிர்ப்புகளை தவிடுபடியாக்குறது, ரைட், ராஜாக்களால் கூட தொட முடியாத அந்த ஒரு அபிஷேகம் அது மீகா மேலே இல்லை பாருங்கள். புரியுதா? இந்த அழைப்புகள்லையுமே ஒரே அழைப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த அபிஷேகம், அவங்களுடைய ஊழியத்தின் நோக்கம், அவங்க பயன்படுத்தப்படுகிற விதம், இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரைட். இப்போ இவாஞ்சலிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா குருசேட் மாதிரி பண்ணி இவாஞ்சலிசம் பண்ணுறவங்க ஒரு கூட்டத்தாக இருக்கிறாங்க. ரைட். பார்த்துட்டு இப்போ இந்த ரெயின்ஹார்ட் போங்கே, பெனிஹின், இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோகன் சிலாசரஸ் பிரதர், பால்தனகரன் பிரதர், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க லார்ஜ் குருசேட்ஸ் அந்த மாதிரி நடத்துகிறவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 1-on-1 இவாஞ்சலைசேஷன் அதிகமாக பண்ணுவாங்க. இவாஞ்சலிஸ்ட் தான், ஆனால் அவங்க இந்த மாதிரி லார்ஜ் குருசேட்டில் இவாஞ்சலைசேஷன் பண்ணுறவங்களாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஒரு சிறு கூட்டத்தார் அந்த மாதிரி, இல்லை ஒரு கிராமம் அந்த மாதிரி இடங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஒரு சிலர் மேலே அபிஷேகம் இருக்குது. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்க ரொம்ப வல்லமையாக பயன்படுத்தப்படுவாங்க. அவங்க தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் பார்க்கும்போது அவங்க மூலமாக நிறைய வல்லமைகள் வெளிப்படும், மக்கள் மனம் திரும்புவாங்க. ஒரு சிறு கூட்டத்தாருக்கு ஊழியம் பார்க்குற மாதிரி சுவிசேஷம் சொல்கிற மாதிரிலாம் ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் இந்த மாதிரி குருசேடெலாம் நடத்தியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த விதமாக சொல்கிறதுக்கு அவங்க மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது பாரு. ஏன்னா எல்லோரும் குருசேடுக்கெலாம் வர்றது கிடையாது.
ஒரு பட்டணத்தை எடுத்துக்கோங்க, ஒரு பட்டணத்தில் ஒரு குருசேட் நடத்துகிறோம்னா ஒரு 10 லட்சம் பேர் வராங்கன்னு கூட வச்சுக்குவோம், இல்லை ஒரு 5 லட்சம் பேர், 2 லட்சம் பேர். ஆனால் அந்த பட்டணத்தில் எவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க? கூட ஆட்கள் இருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்களெல்லாம் யார் சந்திக்கிறது? அவங்கள சந்திக்கிறதுக்கு ஆட்கள் வேணும்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்படி அபிஷேகத்தில் பல விதங்கள் இருக்கிறது. தேர் இஸ் டிஃப்ரென்ஷியேஷன். அந்த டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒரே விதமாக தான் ஊழியம் பார்க்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி கிடையாது. வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள், மோசே ஒரு விதமாக இருக்கிறாரு, எஸ்ரா வேறு விதமாக இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எலியாவின் அபிஷேகத்தை பெற்ற யோவானுக்கும் எலியாவுடைய ஊழியத்துக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எலியா திரும்ப வருவார் அப்படின்னு யோவானை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. எலியாவின் அபிஷேகத்தில் வல்லமையில் செயல்படுவார்னே அவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. ஆனால் அவர் ஊழியத்தையும் எலியாவுடைய ஊழியத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இவரும் இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் இடத்துல திருப்புறாரு. ஆனால் இவர் திருப்பின விதம் பாருங்கள். எலியாவை போல் வல்லமையான அற்புதங்கள் மூலமாக இவர் திருப்பலை, போதனையின் மூலமாக திருப்புறாரு. கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்து திருப்புறாரு. ரெண்டுக்கும் வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிங்க. வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிங்கள், ரொம்ப முக்கியம். 2 பேரும் ஒரே விதமான அபிஷேகத்தில் செயல்பட்டவங்க தான். எலியா, எலிஷா இவங்களாம் ஒரே விதமான அபிஷேகத்தில் செயல்பட்டாங்க. எலியாவுடைய சீஷன் இல்லையா எலிஷா. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா அப்படியே எலிஷா மாதிரியே செயல்படுறாரு இல்லையா. ஆனால் டபுள் அபிஷேகம். ஆனால் எலியாவின் வல்லமையில் வந்த யோவான் அவருடைய மிஷன் தான் மக்களை கர்த்தர் இடத்துல திருப்புறது தான் அவருடைய மிஷன். ஆனால் அது அவர் செஞ்ச விதம் பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட், கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். இந்த வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் பாருங்கள் சபையில் குழப்பம் இருக்காது. ஏன்னா சில சமயம் நம்ம எல்லாரையும் ஒரே மோல்டுக்குள்ளே ஃபிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஆனால் கர்த்தர் அப்படி பண்ணுறது கிடையாது. பலரையும் பல விதங்களில் அவர் பயன்படுத்துகிறார். அவங்க மேலே இருக்கிற அபிஷேகத்தையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்பையும் அந்த ஃபோக்கஸையும் நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து தொடர்ந்து அடுத்த மெசேஜில் பார்ப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.